மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா என்னோட வேர்ல்டு டூர் தான். பார்க்கலாங்களா? அதான் நம்மளோட ப்ராமிஸ் உலகம். ஓகே மக்களே, என்ன எலைட்ராக மாற்றிட்டேன். ஃபயர் ஒர்க்ஸ் இப்போ தான் கிராஃப்ட் பண்ணேன். இது என்னோட கிரீப்பர் ஃபார்ம் மக்களே. இதெல்லாம் கட்டினேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன்னா இவ்வளோ பாருங்க எத்தனை லேயர் இருக்கும். மிலிட்ரி பேஸில் கூட இப்படி இருக்காது, 2 லேயர் மக்களே. இதில் ரூஃப் மெயின் பண்ணி காமிக்கிட்டா உங்களுக்கு. கிரீப்பரே இங்கே போய் அவனுமே இல்லைல்ல. அப்போயுமே பீஸ்ஃபுல்லாக தான் மக்கள் வச்சுட்டு விளாண்டுருப்பேன். ஸ்டொண்டிக்ஸே வா வா மக்களே. லேயர் 1, லேயர் 2, இதுக்கு கீழே இன்னொரு லேயர் லீவ்ஸும் இருக்கு. ஐயோ டேய், இதுங்க மக்களே. லேயர் 1, லேயர் 2, டேய் ப்ளூடா. லேயர் 3, லேயர் 4, கீழே இதோட லேயர் 5, 5 லேயர். 5 லேயர் மக்களே, பாத்தீங்களா? கண்ணமணி, இதுதான் என்னோட வீடு. எப்பயும் போல அப்கிரேடே பண்ணல. இதுதான் என்னோட சுகர் கேன் ஃபார்ம். இதுக்கேன் பேப்பர் எங்கேயாவது வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் பறந்துட்டு வந்தேன்னு. இது எவ்வளோ சுகர் கேன் இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், ரொம்ப நேரம் கலெக்டே பண்ணேன், நிறையா இருக்கு. சூப்பர். இது என்னோட சூப்பர் ஸ்மெல்டர் மக்களே. இல்லை தான் ஒரு பெரிய கோளாறு. இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய லைன்லாம் ஓடாதேடா. இதே மாதிரி சூப்பர் ஸ்மெல்டர் நாங்கள் பார்த்துருக்கோமே. நீங்கள் கேட்குறது இங்கே வரைக்கும் எனக்கு கேட்குது. ஆனால் எனக்கு ஒரு கோளாறு ஆகிப்போச்சு. அதனால தான் இங்கே எதோட இந்த டஸ்ட்டு அது உடச்சிடலாமேன்னு கேட்டால் இந்த ஃபர்னஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆகுது மக்களே. இதுதான் என்னோட ஓபி போ, என்னோட ஃபயர் பிளேட்டு. அயன்காலம்னா கொலை பண்ணல மக்களே. நான் ஸ்பான் பண்ணேன், இப்போதான் வளர போது. ஓகே, இதுக்கப்புறம் நான் போய் காமிக்க வேண்டியது இங்கே இந்த ஸ்டோன் ஃபார்ம் மக்களே. பார்க்குறீங்களா? இப்படிதான் மக்களே டக்குன்னு இந்த ஸ்டோன் ஃபார்ம்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் இருந்தால் நான் ஒரு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி பில்ஸுக்கு எல்லாமே நான் இதில் இருந்தால் ஸ்டோன் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும். ஸ்டார்டிங் டைம் நான் பண்ணது இதான் எங்கன்னு தெரியல. அது என்னன்னு கேட்குறீங்களா மக்களே? இதுங்க அந்த வேதனையை வந்து நானே உங்ககிட்ட சொல்கிறேன். லைட்ரா தம்பி வேற. இங்கே ஒரு உள்ள இருக்குமே. சூப்பர். இது என்னடா மரம் இப்படி வளர்ந்துருக்கிறது தான் கேட்குறியா? வாங்க போகலாம். இங்கே உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது காமிக்க. இங்கே ஃபுல்லாக சாப்லிங்ஸ். இது எல்லாமே ஒரே நேரத்தில் வளரும்னு நினச்சி வச்ச மக்களை. இதுதான் நான் எனக்கு எப்போயாவது விடுவேன்னா இந்த மாதிரி 4 சாப்லிங் ஒன்றா வச்சுப்பேன். இது கெல்ப்பு டூப்ளிகேட் பண்ணும். ஆனால் இது எனக்கு பண்ண மாட்டேங்குது. ஏன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. வீட்டை பக்கத்தில் செரி பிளாசம் பயோமே. மேலப்படா. செத்துறாதடா. வேற அவசரப்படுறான் மக்களே. ஆமாம், இன்னொரு உங்களுக்கு காமிய மறந்துட்டேன் மக்களே. இங்க பறந்து வரணும். எலைட்ரா யூஸ் பண்ணிருக்கோம்ல, இப்படி பண்ணாதீங்க. இங்க என்ன ஒரு அவசரம் மக்களே. நான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன், அது திட்டக்கூடாது. கிளம்பிட அண்டர் கிரவுண்டுக்கு.
இலை டாமி இங்கே தான் இருந்த நீ டாமி இந்த கேவை தாண்டி போய்ப்பா ஒரு இல்லை சொல்லி உங்களுக்கு அது கிடைக்க நான் விரும்பலை ஓகேவா இதுதான் மக்களே நம்மளோட ஸ்கெலிட்டன் ஸ்பானர் இதுதான் நான் கட்டி வைத்திருக்கிறேன் இப்படிதான் மக்களே ஆல்வேஸ் சக்சஸ் நடுவில் எருமை சைஸில் ஒரு கேவ் இருக்கு இதான் லூட் ஆரோவை பாருங்க இப்படி டீசெண்டாக வைக்க வேண்டியதை லூட்டு புட்டி மாதிரி வச்சுருக்காங்க மக்கள் இதெல்லாம் ரேராடா செயின் செஸ்ட் பிளேட்டு பாட்டு அன்பிரேக்கிங் நடத்துங்க கேலிட்டன்ஸ் போட்டு செஸ்ட் பிளேட் இருக்குங்களா பாடு முடிப்பான் தான் வருங்க இதனால என்னோட பழைய பீஸ் ஆயிடுச்சு புது பீஸ் நான் உங்களுக்கு காமிக்கல மக்களே பார்த்துக்கிடுங்க அண்ணன் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பர்ட்டு இங்கே பாருங்க 4x4 இதுவும் கிளியர் பண்ணிக்கணும் ஓகேவா நம்மளுக்கு இங்கே ஒரு மார்க்ஸ் ஸ்பானர் டியூட்டோரியல் கொடுத்துருக்கோம் மக்களே இங்கே இப்படி ஸ்பானர் இருக்கும் 4x4 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இடம் இருக்கும் மேலே 4 இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இங்கே ஏதாவது கேக் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அதோ அந்த மாதிரி பிளாக் பண்ணி விட்ருங்க அதெல்லாம் தேவையே இல்லை ஓகேவா அப்புறமா இந்த சைடு நீங்கள் 4 பிளாக் மைண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல இன்னும் 4 பிளாக் நீங்கள் கீழே மைண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கீழே மைண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு வாட்டர் போட்டு 10 பிளாக் மறுபடியும் இப்படி கீழே மைண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கரெக்ட் இப்படி தான் நீங்கள் கட்டணும் இது என்னோட டிசைன் இல்லை யூடியூப் டிசைன் தான் அதனால பரவாயில்ல சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுப்பதில் தப்பில்லை நானே டிசைன் பண்ணுவேன் டிசைன் பண்ணலாம் ஆனால் யார் பண்ணுவா பரடா ஏய் என் வியூவர்ஸ் முன்னாடி என் மனத்தை வாங்கலடா வாங்கிட்டல அப்புறம் என்ன மக்களே அப்புறமா இவனே எனக்கு என்னதை மறந்து போயிட்டேன் ஏய் இல்லை இவன் தான் மகளே என்னோட சீஃபா கண்ணை மினிங் பண்ணி வச்சிருக்கேன் வாரு 2 உள்ளு இங்கே இல்லை இங்கே அவனாவது ஒருத்தனாவது மனத்தை காப்பாற்றுங்களா மக்களே நான் ரொம்ப நேரத்துக்கு ஏஎஃப்கே கூடவே இல்லை இப்போ பாருங்க ஒரு 2 மினிட்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு திதிக் அப்படின்னு கேட்கல ஒரு உள்ளோட ஷீப் வந்துட்டு போகுது சாரி ஒரு ஷீப்போட உள் வந்துட்டு போகுது ரெண்டுமே பாருங்க கண்ணாடி வெளியே என்ன பண்ணுது டிங் டிக் சத்தங்கிடுச்சா இதோட கான்செப்ட் என்னன்னா இங்க ஒரு டிஸ்பென்சரி கீழே அப்சர்வர் இருக்கு இந்த ஆட்டுக்கு ஒரு மெக்கானிக்ஸ் இருக்கு இது புல்லை சாப்பிடக்குள்ள ஷீப்பு அதோட உள் வந்துட்டு வளரும் இது புல்லை சாப்பிடக்குள்ள அப்சர்வர் டிடெக்ட் பண்ணி வெட்டிடும் உள்ளு வளர்ந்துருக்குமா வெட்டிட்டுமா அவ்வளோதான் இதோட மெக்கானிக் புரிஞ்சா மக்களே புரிஞ்சுக்கோங்க மைன்கிராஃப்ட்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ போகலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க வீட்டுக்கு வந்தாச்சு சாஃப்ட் லேண்டிங் மக்களே அடுத்தது எண்டுக்கு போயிடலாமா மக்களே நம்ம இந்த சைட் தான் இப்போ போகணும் போடா பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம பிறகு ஸ்மூத் லேர்னிங்
எஸ் மக்களே. -2222 -1550. என்ன பண்ணுறது மக்களே, அவள வீட்டு பக்கத்தில் எந்த ஸ்ட்ராங்கோல்டுமே இல்லை. அதனால ஒவ்வொரு ஸ்ட்ராங்கோல்டாக நான் தேடி தேடி தான் வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. -10550 அப்படின்னா இன்னும் 2 ராக்கெட் தேவைப்படுமே. சரி, -1550 இப்படி மக்களே. வேணா மேலே போகிறேன், மேலே மேலே. இறங்கு இறங்கு. ஏய் -1550 அப்புறம் 2222 போடா. ஒரே ராக்கெட். அட சைத்தானே, போடா. மக்களே போதும் போதும், இது போதும். ரூஃப் தி ஃபாரஸ்ட் தானே, ஏறி வாங்க போகலாம். ஓடுறேன், வாங்க போவோம். டார்க் ஆக் ஃபாரஸ்ட் ஸ்ட்ராங்கோல்டா. ஸ்பெக்டேட்டர் முழுப்போ. நான் ஒரு ஸ்பெக்டேட்டர் போய்ப்பேன், நான் பிளேயர். நான் ஒன்றுத்தையே கட்டல, எல்லாத்தையும் டைமண்ட் ஆர்மர் போடவே இல்லைன்ற. கெடம் மின்கிராஃப்டே நான் நம்புறேன், கழுவி விட்டுறாது. மக்களே, நான் ஸ்ட்ராங்கோல்டா ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதுக்கு ஹைஸ் வேணுமா மக்களே, பார்த்துக்கோங்க. இதனால இந்த ஒரே ஒரு காரணத்தினால நான் ஒரு ஸ்டாக் ஆஃப் எண்டர் பல்ஸ் தூக்கி குப்பையில போடுறேன், தூக்கி வாய்க்குள்ள போடுறேன் மக்களே. ஓகேவா, இப்போ மட்டும் அண்ணன் எடுத்துக்கிறேன், கண்டுக்க கூடாது. ஒரு ஸ்டாக் இல்லை, 2 ஸ்டாக்கே போடுறேன் மக்களே. ஓகே ஓகேன்னா சொல்லுவீங்க தெரியும் மக்களே, பிகாஸ் யூ ஆர் மை வியூவர்ஸ். இப்போ ஆஸ் யூஸ்வல் பறக்க வேண்டியதான். எண்டில் வாய்டு வேற இருக்கு, பொட்டேட்டோ பண்ணாமல் இருந்தால் சரி. எங்கடா இப்படியா? ஏய் மக்களே, இட்ஸ் மை எண்டர்மேன் பாம். ஐயோ, இல்லை எனக்கு என்ன மூளைக்கோளாரா என்ன? ஸ்லாப் வச்சு மட்டும்தான் மக்களை இங்கே இருக்கணும். நான் என்ன நீங்கள் ஸ்பானே நம்மளை வந்து அசால்ட்டாக போட்டுருவானே. நான் சொன்ன மாதிரியே இல்லை, 3 ஸ்லாப் போடுறேன். ஓகே போயிட்டு வா கிளம்படா வாயிருக்கு. பார்த்துக்கிட்டு வாயில் போயிட்டு அது எங்கேயோ பிடிச்சி. To turn on this farm, first put on your protection chest plate. ரைட்ரா செத்துறாது, நீ பார்த்துக்கோ.
எண்டர்மைட்டு டிஸ்பான் ஆயிருக்கும்ல ஒரு வாட்டிக்கு மேலே அப்படின்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ண முடியாதா? வெயிட் அ மினிட். கிரியேட்டிவ் போ மக்களே, ஒரே நிமிஷம் மக்களே. எந்த ரிசோர்ஸஸ் எடுக்கிறேன்னா என்றதை லைட்டாக இருக்கா நீங்கள் கேட்கலாம்ல. இவ்வளோ பெரிய ட்ராப்பை யார் மக்களே ஏறி வருவா? அரே எண்டர்மைட் இல்லையா மக்களே? எண்டர்மேன் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும்னா இங்கே மேலே எண்டர்மைட் இருக்குல்ல, இதை பார்த்து எண்டர்மேன்ஸ் தான் கெடுப்பானுங்க. அதை பார்க்க போய் இவனுங்க ட்ராப் டோர் ஃபுல் பிளாக் நினச்சிட்டு அதுக்குள்ளே போய் இப்படி தப்புக்குன்னு விழுந்துருவானுங்க. ஏய் வானா சொல்றது கேளு, உளுந்துராத வானா சொல்றத கேளு. வானா வானா உளுந்துராத சொல்றத கேளு. சொல்றத கேளு, உளுந்துராதடா என்றும் வைட்டு. உளுந்துராத ஜஸ்ட் மிஸ் நேரம் உளுந்தே இருப்பான். எண்டர்மைட் சொல்றத கேட்கணும் நல்ல பிள்ளையா. நேம் டேக் எடுத்துக்கிறியா? ஆனாமா சரி ஓகே பரவாயில்ல. இன்னும் நேம் டேக் ஒன்று மட்டும் என்ன இருந்துச்சு மக்கள்? நீங்க ஒரே நேம்ல நிறைய பெட்ஸை கூப்பிடணும்னா நீங்க 60 என்னடா எல்லா என்டர்மெண்ட்டுமே டிஸ்பிளே ஆகுது. சரி ஓகே மகளே, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவள் தான். அப்புறமா இந்த இஷ்யூ வந்து இருந்தாலுமே பார்த்துக்கிறேன். கேம் பீஸ்ஃபுல் முதல்ல மறுபடியும் செட் ஆச்சு. நான் பீஸ்ஃபுல்லாக இல்லை, கிரியேட்டிவ் ஹார்டில் இருக்குடா. பீஸ்ஃபுல்லு ஈஸி. சரி ஓகே மகளே, அவ்வளோதாங்க வீடியோ. அவ்வளோதான் நம்மளோட என்டர்மெண்ட் ஃபார்ம் பெரிய இதாக போச்சு பார்த்துக்கிடுங்க. 24 ஸ்டாக் பிளாக்ஸ் தான், சும்மா இல்லடா. கிரியேட்டிவ் பக்கத்துல எலைட்ரால பர்கர் தான் உங்களுக்கு இருக்கிற ஸ்பீடு. என்னடா டாமியே இப்படா இன்னும் நம்மளோட பாதி காலத்து என்டர்மெண்ட் ஃபார்ம். அப்படியே சொல்லுச்சுல என்ன சொன்னது? டேய் மக்களுக்கு விளையாடுறது ஞாபகம் ஒருத்தன் இருந்தான். அரே ஜீன் என்னடா பண்ணுறீங்க? ஓகே மக்களே, அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபுல் அதே டார்மே எடுக்க போகிறேன்.